மாதம்பட்டி ரங்கராஜ் கடந்த சில வாரங்களாவே தமிழ்நாட்டில் ஒரு பேசுபொருளா இருந்தது இவருடைய 2ஆம் திருமண கதை தான். மாதம்பட்டி ரங்கராஜ் இந்த திருமண சர்ச்சைகள் நடப்பதற்கு முன்னாடியே பலராலும் அறியப்பட்டவர் தான். தமிழ்நாட்டில் புகழ்பெற்ற சமையல் நிபுணர்கள்ல இவருக்குன்னு ஒரு தனி இடம் இருக்கு. சினிமா வட்டாரம் தொடங்கி அரசியல் வட்டாரம் வரைக்கும் எல்லா நல்ல காரியங்களுக்கும் இவருடைய சமையல் தான். இவர் சில திரைப்படங்கள்லயே நடிச்சிருக்காரு. மெஹந்தி சர்க்கஸ் திரைப்படத்துல கதாநாயகனா பண்ணியிருப்பாரு. கீர்த்தி சுரேஷ் நடித்த பெண்குயின் படத்திலையும் இவர் ஒரு முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாரு. இருப்பினும் அதற்கப்புறம் சமூக வலைதளங்கள்ல ஒரு நல்ல நேம சம்பாதிச்சதுக்கு அப்புறம் சின்ன திரையிலையும் இவரோட முகம் மக்களுக்கு ரொம்ப நெருக்கமாயிடுச்சு. காரணம் என்னன்னா குக் வித் கோமாளி அப்படிங்கிற நிகழ்ச்சி மூலமா சின்ன திரையில இவர் அறிமுகமானாரு. 42 வயதான மாதம்பட்டி ரங்கராஜுக்கு ஸ்ருதி என்பவங்க கூட திருமணமாகி 2 குழந்தைகள் இருக்கிறாங்க. இந்நிலையில இவருடைய முதல் மனைவி கூட இவருக்கு பிரச்சனை எழுந்ததாகவும் இதற்கிடையே பிரபல ஆடை வடிவமைப்பாளரான ஜாய் கிறிசல்டா அப்படிங்கிறவங்கள 2வதா திருமணம் செய்ததாகவும் கூறப்பட்டது. ஜாய் கிறிசல்டா வந்துட்டு இன்ஸ்டாகிராம்ல மாதம்பட்டி ரங்கராஜ் கூட திருமணமானது மாதிரி ஒரு புகைப்படத்தையும் மாதம்பட்டி ரங்கராஜ் இவருடைய நெத்தியில குங்குமம் வைக்கிற மாதிரி ஒரு புகைப்படத்தையும் பகிர்ந்து மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் மாதம்பட்டி ரங்கராஜ் அப்படிங்கிற ஹேஷ்டாகையும் சேர்த்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அந்த போஸ்ட் வெளிவந்த கொஞ்ச நேரத்திலேயே அடுத்தது இவங்க 6 மாச கர்ப்பமா இருக்கிறதாகவும் குழந்தை வந்துட்டு மாதம்பட்டி ரங்கராஜுடையது அப்படிங்கிறதையும் வந்துட்டு அறிவிப்பா போட்டிருந்தாங்க. இது சமூக வலைதளங்களிடையே ஒரு பெரிய அதிர்வலைவை ஏற்படுத்துச்சு. ஏன்னா மாதம்பட்டி ரங்கராஜ் அவருடைய முதல் மனைவி ஸ்ருதி ரங்கராஜ விவாகரத்து பண்ணாமலேயே வந்துட்டு இவங்களை 2வது திருமணம் செய்து கொண்டாரா அப்படிங்கிற விமர்சனங்கள் நிறையவே வந்துச்சு. இருப்பினும் மாதம்பட்டி ரங்கராஜ் தரப்பிலேயோ ஸ்ருதி தரப்பிலேயோ இது பத்தி எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளிவரல. இப்போ ஜாய் கிறிசல்டாவை மாதம்பட்டி ரங்கராஜ் அவரது இன்ஸ்டாகிராம்ல பின்தொடரல. அதே நேரத்துல முதல் மனைவி ஸ்ருதி அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல மாதம்பட்டி ரங்கராஜின் மனைவி அப்படின்ட்டு குறிப்பிட்டு இருக்காங்க. இந்நிலையில கோவை கொடிசியா அரங்குல நடைபெற்ற தனியார் நிகழ்ச்சியில முதல் மனைவி ஸ்ருதி கூட ரங்கராஜ் கலந்து கொண்டாரு. இப்ப அதுவும் நெட்டிசன்கள் மத்தியில ஒரு பேசு பொருளா ஆகியிருக்கு. இப்ப முதல் மனைவி கூட வந்திருக்காரு. இப்ப ஜாய் கிறிசல்டா நிலைமை என்ன அப்படிங்கிற கொஸ்டின் வந்துட்டு நெட்டிசன்கள் பரப்பிட்டு இருக்காங்க. இதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.